ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான். சீரியல் நடிகைகள் ப்ளஸ் சினிமா நடிகைகள் கம்பைண்டாக கலவையாக பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் கொடுக்கக்கூடிய ஆதரவின் பெயரில் நம்ம அடுத்த ஒரு எபிசோடை போட்டிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம நடிகைகளுடைய ரேரஸ்டான கம்பைலேஷன் கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்குமே போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த அடுத்த எபிசோடுக்கு போவோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது மிர்ச்சி கெமி. உங்களோட வயசு எனக்கு கரெக்டாக தெரியலப்பா, ஆனால் வந்து சின்னத்திரையோடைய வயாகரா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ராவான கொழுகொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ அந்த மாதிரி கவர்ச்சி காட்டியுமே இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வரலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்னமோ மிர்ச்சி அப்படின்றது வந்து மிர்ச்சி ரேடியோவில் ஒர்க் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. குக் வித் கோமாளியில் வந்து கொஞ்ச நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டாங்க. ஸோ எது எப்படியோ அந்த ஒரு ஃபேம் வச்சு தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, தன்னுடைய கவர்ச்சி செம்ம சூப்பரான உடல் அமைப்பை வச்சுருக்கக்கூடிய கெமி. இந்த கவர்ச்சியை வந்து வீணடிக்கக்கூடாது. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் ஐட்டம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ நெக்ஸ்ட் நயன்தாராவுடைய குலுங்கலை பார்த்துட்ருக்கீங்க. கெமியை பற்றி பார்க்கும்போது சின்ன திரை வயகரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய திரையோடைய வயகரா வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் பெரிய திரையோடைய கவர்ச்சி கன்னி நயன்தாராவுடைய வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நயன்தாராவுடைய ஏன்டா இவ்வளோ அப்சஷன் அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்றது டைலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ நயன்தாராவுடைய வெரியன்ஸுக்கு இது புரியும். இது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியும். என்னதான் எவ்வளோ நாள் ஆனாலும், என்னதான் ஆனாலும், எவ்வளோ நடிகைகள் வந்தாலும் நயன்தாரா மேலே இருக்கக்கூடிய அந்த அப்சஷன் போகவே போகாது. என்னதான் இப்போ கவர்ச்சி காட்டலனாலும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியே வந்து பல வருஷத்துக்கு தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருமே எதிர்பார்க்கலப்பா, யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு இரக்கம், முன்னழகு இவ்வளோ இரக்கமாக காட்டுவேங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. சுனிதாவுடைய பிகினி. ஸோ தொப்புள் மிஸ் ஆகுது, பட் ஆனால் தொப்புளை தவிர மற்ற எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவர்ச்சி நடிகை தான், ஐ மீன் கவர்ச்சியாக காட்டக்கூடிய ஆளாக மாறினாங்க. கொஞ்சம் மாதங்களாக வந்து கவர்ச்சி ஷூட் எல்லாமே நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இறக்கி போடுவ அந்த புள்ளி மட்டும்தான் வந்து மறைஞ்சிருக்கு. ஒரு 60% முன்னழகு மாங்கனிகள் அப்படியே ஃப்ரீயாக வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ கவர்ச்சியை வந்து சுனிதா கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸான ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? சுனிதாவுடைய கவர்ச்சி எல்லாருக்குமே எல்லாருடைய கவர்ச்சியும் பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு சுனிதாவோட கவர்ச்சி பெருசாக அட்ராக்ட் ஆகலை. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறதுக்கு மொத்தமாக காட்டிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு 4 வருஷமாக காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மொக்க ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேர் தெரிகிற ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாங்க. காட்டக்கூடிய கவர்ச்சி ஒழுங்காக தான் காட்டேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னோட இன்ஸ்டாவில் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி, அப்புறம் இப்போ தான் அக்கல் காட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் தொப்புள் காட்டல. ஸோ அது எப்போ காட்டி, அப்புறம் எப்போ முன்னழகு காட்டி, எப்போ நம்ம சினிமா வாய்ப்பை வாங்கி ஆல்ரெடி 30 வயசை தாண்டிடுச்சு. அதுல்யா ரவிக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து காட்டுறதை கொஞ்சம் சீக்கிரம் காட்டினா பட வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீ அப்புறம் டிசைட் பண்ணது பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சீரியல் நடிகை சந்திரா. இவங்களுடைய பேர் சந்திராவாம். எதர்ச்சியாக காட்டுறாங்களாமா. ஸோ தொப்புளுக்கு கீழே கட்டியிருக்கக்கூடிய புடவையின் மூலமாக வெளியே வரக்கூடிய அந்த டாட் அருமையாக இருக்குது. நடிகை சந்திராவுடைய சீரியல் நடிகையுடைய கவர்ச்சி. ஸோ எதார்த்தமாக என்ன தான் வந்து மீனாவுடைய அழகை கவர்ச்சியை நம்ம பலமுறை பார்த்தாலும் எதார்த்தமாக எதர்ச்சியாக காட்டக்கூடிய ஸ்லிப் ஆகக்கூடிய அந்த கவர்ச்சிக்கு வேல்யூ அதிகம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக தெரியுது இல்லையா? ஸோ 40 வயசை கடந்த மீனாவுடைய க்யூட்டான தொப்புள் வியூ. ஸோ தெலுங்கு சினிமாவில் போயிட்டாலே கவர்ச்சி எந்த நடிகையாக இருந்தாலும் காட்டி தான் ஆகணும் அப்படின்றது அசீனும் வந்து விதிவிலக்கில் யாருமே கிடையாது அப்படின்ற வகையில் தான் இருக்குது. ஏன் சாய்பல்லாவுடைய தொப்புலே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அசீனை மட்டும் விட்டுருவாங்களா? முன்னழகு மாங்கனிகளை வளைச்சி எடுத்துட்டானு. ஒரு டைட்டான சுடிதாரை போட வச்சு டைட்டான உள்ளாடையை போட்டு பிதுங்கிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் டிசைன். ஸோ அதை வந்து டாப் ஆங்கிளில் வச்சு அந்த ஷாட்டை நான் எடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து உள்ளாடை இது வரைக்கும் கவர் பண்ணாத ஏரியாவை கொஞ்சம் இது வரைக்கும் காட்டாத ஏரியாவை கொஞ்சம் இறக்கி காட்டி அந்த அச்சு தெரிகிற அளவுக்கு நம்ம அசினை வந்து படத்தை பிதுக்கி எடுத்துட்டானுங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த படத்தில் கூட இது வந்து நம்ம சாமி படத்தை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க. அது என்ன பேரோ தெரியல. யார் நம்ம பாலையா தான் வந்து நடிச்சாப்புல.
ஸோ அசின் வந்து த்ரிஷாவும் விக்ரமும் பெட்டில் போட்டு புரளுவாங்கல்ல, அந்த சீனை வந்து அசின் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாற சீன், அதாவது அந்த லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு சொல்லி தெரியிற சீன், அது அந்த சீன் எல்லாமே வந்து அசீனை வச்சு அந்த டாப் ஆங்கிளில் த்ரிஷாவை கூட யாரும் இப்படி எடுக்கலையாடா தமிழில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாப் ஆங்கிள். ஸோ இவ்வளோ பெரிய மாங்கனிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அசீனுக்கு இல்லையா. ஸோ கரெக்டாகவே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கப்பா. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கலாம் தெலுங்கில், நல்லா வளைச்சி வளைச்சி செஞ்சுருப்பானுங்க. பட் ஆனால் எஸ்கேப் ஆகிட்டாங்கப்பா. எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடி ஹிந்தியில் வந்து வளைச்சி வளைச்சி குத்துக்கள் வாங்கி இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டா ஃபேமஸான ஒரு ஃபீல்டில் கிடைச்ச ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் எனக்கு வந்து ஐம் பேசிக்கலி எ தொப்புள் ஃபேன். ஸோ அதனால் வந்து இவங்களுடைய தொப்புள் வியூ நல்லா இருக்கிறதால இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த டைமை நோட் பண்ணி மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன காலாந்திரம் நல்லா இருக்குடா அப்படின்னு விவேக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நடிகை வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக 18 வயசு 19 வயசில் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இப்போது 6 வருஷம் 7 வருஷம் ஆக போகுது. இன்னுமே வந்து தனக்கான இடத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடித்து பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடந்தது, கிடைக்கல. இப்போ வந்து கவர்ச்சியின் மூலமாக கிடைக்குதா அப்படின்றத பார்க்குறாங்க. என்னதான் தொப்புள் வியூ காட்டினாலும் பிக்னி போட்டாலும் இவங்களுக்கான பட வாய்ப்பு அப்படின்றது அமையவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் நடித்தாங்க, அந்த படம் பேர் கூட ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவங்க போட்ட ஆட்டம் இருக்கே, என் வெயிட்டை பற்றி கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அவ்வளோ ட்ராமா பண்ணியுமே அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக அது வந்து அமையவே இல்லை. இதுதான் வந்து நேரம் அப்படின்றது. என்ன கான்ட்ரவர்ஷியலாக பேசி என்ன பண்ணாலுமே சரி, நீங்கள் நடித்த படம் ஓடாது அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹரிஜா, குடும்ப குத்து விளக்காக இருந்த நடிகை இப்போ வந்து தொப்புள் விளக்காக மாறி அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றி திரி வைக்கலாம் போல். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு தொப்புள் ஃபேனாக மாற்ற வச்சுட்டாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடங்காத கவர்ச்சி அப்படின்ற மாதிரி ஹரிஜாவுடைய கவர்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்க போகுது போக போக அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரியா ஆனந்த், எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸில் செம்மையாக இருக்காங்கப்பா நடிகை. ஸோ நெக்ஸ்ட்டு பிதுங்கிட்டு வர நடிகை பாவனாவுடைய முன்னழகு வியூ. ஸோ இது வந்து ஒரு டிவி ஷோவில் என்ன தான் அவங்க வந்து இழுத்து இழுத்து மூட பார்த்தாலும் ஆனால் வந்து அவங்க குனியும் போது கரெக்டாக தெரிஞ்சிடுது. ஸோ முன்ன சொன்ன மாதிரியே வந்து என்ன தான் நிறைய கவர்ச்சி காட்டி தானாக வந்து தன்னுடைய தொப்பில் ஓப்பனாக காட்டினாலும், கவர்ச்சியான அதில் வந்து பம்பரம் விட்டு மண்ணெல்லாம் விட்டு தண்ணி ஊற்றி விளையாடினாலும் எதர்ச்சியாக காட்டக்கூடிய தொப்புளுக்கு எப்போவுமே வந்து மவுஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம ஜோதிகாவுடைய கவர்ச்சி பல ஆங்கிளில் பார்த்து ரசிச்சிருந்தாலும் எதர்ச்சியாக மழையில் நனைஞ்ச ஒரு வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மீனாட்சி சௌத்ரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நடிகை. எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிக்னியிலே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அவங்க மாடலிங் துறையில் இருந்தப்போ வந்து கவர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பல விஷயங்களை பண்ணதா அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வெறும் உள்ளாடைக்கு மேலே ஒரு உள்ளாடை, கீழே ஒரு உள்ளாடை, இதை மட்டுமே வச்சு ஆங்கிளாக வந்து குனியை வச்செல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருப்பு பக்கத்தை வந்து அவங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போது மீனாட்சியோடைய செல்ஃபீஸ், அவங்க எடுத்த செல்ஃபி வியூவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எடுத்த எல்லா செல்ஃபிலையும் மலை மேடுகள், அந்த மலைகள் வந்து அப்பட்டமாக தெரிகிற விதமாகவும் இல்லை வந்து அதை தூக்கி காட்டுற விதமாகவும் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கும் டாப் ஆங்கிளில் இருக்கக்கூடிய எடுத்த ஃபோட்டோஸ்க்குமே வந்து முன்னழகு வியூ அப்படின்றது ரொம்ப எடுப்பாக தெரியும் இல்லையா டாப்பில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மீனாட்சி சௌத்ரி தன்னுடைய கவர்ச்சிகரமான மாங்கனிகளை வந்து செல்ஃபி மூலமாக நிறைய ஃபோட்டோஸில் எடுத்திருப்பார். ஸோ அவர் எடுக்கக்கூடிய எல்லா செல்ஃபிலையுமே அவங்களுடைய மாங்கனிகள் வியூ ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நடிகை அப்படின்ற ஒரு விதத்தில் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த அந்த ஃப்ரண்ட் செல்ஃபி வியூவை தான் வந்து நம்ம ஒரு கம்பைலேஷனை பார்த்துட்ருக்கோம். ஸோ ரவிதேஜா படத்தில் வந்து ஒரு சாங் நடிச்சிருப்பாங்க பாருங்கள். ஒரு பெரிய முன்னழகு கொண்ட நடிகைகள் இந்த மாதிரிலாம் குலுங்கி காட்ட மாட்டாங்க. இவங்க வந்து முட்டி போட்டு 2 குலுக்குவாங்க பாருங்கள். அப்பா என்ன மாதிரியான ஒரு ஆட்டம் அது. பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரவிதேஜா மீனாட்சி சௌத்ரின்னு போட்டாலே அந்த சீன் தான் முதல்ல வரும். ஒரு கோல்டன் ட்ரெஸ்ஸில் பெரிய முன்னழகு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கரெக்டாக கச்சிதமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அகண்டா 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் நம்ம பாலையா நடித்தது. அதில் சம்யுக்தா மேனனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்ச்சியான ஒரு ஆட்டம் ஆடியிருக்காங்க. என்னதான் பிக்னியே போட்டிருந்தாலும் இப்போ வந்து காட்டக்கூடிய அந்த கவர்ச்சியான வியூ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சம்யுக்தா மேனனோட கவர்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு குடும்ப குத்துவிளக்கான கௌசல்யாவுடைய எதர்ச்சியான ஒரு தொப்புள் வியூ. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சீனில் காட்டக்கூடிய தொப்புள் வியூ. நம்ம பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம். பாஸ் பண்ணி பாருங்கள், ஸ்லோமோவில் வச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய மிருதுலா இவங்களுடைய பேர். ஸோ இவங்க அதிகமாக தொப்புள் காட்டினது கிடையாது. இப்போ ரேரஸ்ட்டாக வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள், ஸ்லோமோவில் வச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடக்கூடிய வகையில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அனுஷ்கா ஷர்மாவுடைய உள்ளாடை போடாத வியூ. உள்ளே போய் ஒரு முங்கி ஏந்தி வரும்போது ஒரு 2 மலைகளும் வந்து மோதி குலுங்குற வியூ இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலில் நடிக்கக்கூடிய 40 வயசை கடந்த நடிகைகள் உடைய லிஸ்ட்டை வந்து கம்பைலேஷனாக போட்டிருக்கோம். ஸோ எல்லா நடிகைகளுமே வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க. தன்னுடைய கவர்ச்சிக்கும் தன்னுடைய கன்னிங் லுக்குக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஃபேமஸான நடிகைகள். ஸோ இந்த நடிகை தான் எனக்கு வந்து ரீசெண்டாக அட்ராக்ட் ஆன நடிகை, மல்லு நடிகை. இவங்களுடைய பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த நடிகையை பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு கவர்ச்சி நடிகை பி கிரேட் ஆக்டர்ஸ் பார்த்தோம். சுஜிதா, இவங்க யாருப்பா? அனுஷ்யாப்பா, இவங்க அனுஷ்யா தானே. ஸோ கவர்ச்சியான ஆண்டி, 36 வயசு தான் ஆகுது, ஆனால் 45 வயசான மாதிரி ஒரு தோற்றம். ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரியா, அவங்களுடைய அம்மா. நடிகை வாணி. அண்ட் இவங்களுடைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணேன். இவங்களுடைய பேர் நல்ல பரிச்சயமான முகம், நிறைய அம்மா கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகை. இந்த ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரில் நடிக்கக்கூடிய நடிகை தான். ஸோ இவங்க வந்து வர்ஷினி. ஸோ இவங்க இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டாக இவங்களுடைய தொப்புள் வியூ காட்டியிருக்கிறாங்க. ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்கள பற்றின ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். வர்ஷினியோட தொப்புள் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மலை, பெருசாக இருக்கக்கூடிய மலை மாங்கனிகள். அதை வந்து எந்த ஆங்கிளில் எடுத்தால் நல்லா கவர் ஆகுமோ அதை கரெக்டாக எடுத்துருக்கிறாங்க. எங்கேயும் காதல் படத்தில் வரக்கூடிய அனுஷ்கா அன்சிகாவுடைய வியூ, டாப் வியூ. நெக்ஸ்ட்டு ஹனி ரோஸ், பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கவர்ச்சியான ஒரு நடிகை. இப்போது சினிமாவில் பெருசாக காட்டுறதை விட கடை திறப்பு விழாக்கு காட்டக்கூடிய கவர்ச்சி தான் அதிகம். நல்ல டீப்பான தொப்புள். ஸோ சூப்பராக பைசா பார்த்துட்ருக்குறாங்க தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா வீடியோ. இன்ஸ்டா நடிகை, நல்ல கொழுத்த இடையழகு அண்டு டாட் அழகு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, பேசின மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய ஆக்டர்ஸோடைய வியூஸ் எல்லாம் வந்து, கிளிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்ஸ்டாலையும் சரி, எங்கேயுமே சரி. அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு உள்ளாடை போடாத ஒரு நடிகை. நடிகை இல்லை, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ எது காட்டினா எப்படி ஃபேமஸ் ஆகும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் அக்களை ஷேவ் பண்ணாத அக்கள் அண்ட் உள்ளாடை போடாத மாங்கனிகள் குலுங்குற வியூவை வந்து காட்டி அதை வந்து உள்ளே போடலை அப்படின்றது தெரியும். ஆனால் அது எப்படி தெரிய வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆர்ட் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில். உள்ளே எதுவும் போடல அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தால் அது தெரியாது. ஆனால் ஒரு 2 குலுக்கு குலுக்கி அந்த ஒரு டான்ஸ் அப்படின்ற பேரில் 2 ஆட்டு ஆட்டினா உள்ள எல்லாமே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. தெரிகிற வகையில் அவங்க காட்டுறாங்க. ஸோ அதன் மூலமாக வியூஸும் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிடுறாங்கப்பா. எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் நடக்குது. சில பேருக்கு காசு சம்பாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமாக நடந்துருது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எந்த இன்ஸ்டா வியூஸ் இல்லைனா வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் யாருது கவர்ச்சிகரமான கிளிப்பாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் மொமெண்ட்டுப்பா. ஸ்லிப்பாக இருக்குது, ஆனால் ஓப்பனாக காட்டினதில்லை. ஸோ இப்போ வந்து ஓப்பனாக காட்டுறாங்க. பிரகிடாவுடைய தொப்புள் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப டீப்பாக சூப்பராக ஒரு ஸ்டேஜில் ப்ரொமோஷனுக்காக அவங்க நடிக்கக்கூடிய ஒரு தெலுங்கு படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஓப்பனான ஒரு தொப்புளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் எல்லாமே இறக்கி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்.